ஸ்ரீ சுந்தரகாண்டம் 32வது சர்க்கம். ஹனுமான் அன்னை சீதையிடம் உரையாடுதல். பவளம் போல் மின்னிய முகத்தை கொண்ட ஒளிமயமான தோற்றத்துடன் விளங்கிய வாயுபுத்திரன் ஹனுமான் மரத்திலிருந்து இறங்கி சோகம் நிறைந்த முகத்துடன் இருந்த அன்னை சீதையின் முன் பணிவுடன் நின்றார். பிறகு அவர் சீதையின் பாதத்தில் விழுந்து வணங்கிய பின் தன் கைகளை தலைக்கு மேல் கூப்பியபடி நின்று அவரிடம் இனிய குரலில் பேசத் தொடங்கினார். கசங்கிய பட்டாடை உடுத்தியிருக்கும் தாமரை போன்ற கண்களை உடைய அழகிய பெண்மணியே, தாங்கள் ஏன் இந்த மரத்தின் கிளையை உங்கள் கரங்களில் பிடித்தபடி நின்று கொண்டிருக்கிறீர்கள்? தாங்கள் யார் என்று நான் அறிந்து கொள்ளலாமா? தாமரை மலரிலிருந்து நீர் வடிவது போல் உங்கள் கண்களிலிருந்து கண்ணீர் வடிவதன் காரணம் என்ன? அழகானவரே, விழிநீர் சிந்தும் நீங்கள் யார்? தேவர்கள், அசுரர்கள், நாகர்கள், கந்தர்வர்கள் அல்லது அரக்கர்கள் ஆகியோரின் ஒருவரா? அல்லது யக்ஷர்கள் அல்லது கிண்ணறர்களில் ஒருவரா? அழகிய திருமுகமும் அழகான உடல் உறுப்புகளும் கொண்டு விளங்கும் தெய்வ பெண்மணியே, எனக்கு தாங்கள் தெய்வாம்சம் கொண்டவராகத்தான் தோன்றுகிறீர்கள். தாங்கள் வசுக்கள் வகையைச் சேர்ந்தவரா? அல்லது எல்லா நட்சத்திர கூட்டங்களையும் விட உயர்ந்த தன் கணவர் சந்திரனை விட்டுவிட்டு தரையில் விழுந்துவிட்ட ரோஹிணி நட்சத்திரமா தாங்கள்? குறையில்லாத கண்களை கொண்ட மங்களமானவரே, குறையில்லாத கண்களை கொண்ட மங்களமானவரே, மங்களமான அன்னையே, கோபத்தினாலோ அஜாக்கிரதையினாலோ தன் கணவர் வசிஷ்டரை பிரிந்து இங்கு வந்துவிட்ட தேவி அருந்ததியா தாங்கள்? ஒருவேளை தாங்கள் அவ்வாறு இருக்கலாமோ என்ற ஐயம் எனக்கு எழுகிறது. அழகிய பெண்மணியே, உங்கள் புதல்வர்கள் யார்? உங்கள் தந்தை யார்? உங்கள் சகோதரர்கள் யார் என்று நான் அறிந்து கொள்ளலாமா? உங்கள் கணவர் யார்? நீங்கள் எந்த கிரகத்திலிருந்து தவறாக இந்த பூமியில் வந்து இறங்கி துன்பத்திற்கு ஆளாகி இருக்கிறீர்கள்? நீங்கள் அழுவதாலும் நீண்ட பெருமூச்சு விடுவதாலும் உங்கள் கால்கள் தரையை தொடுவதாலும் ஒரு உயர்ந்த பெயரை உங்கள் அரிய செல்வமாக நினைத்து நீங்கள் எப்போதும் திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருப்பதாலும் நீங்கள் ஒரு தேவலோகத்து பெண் இல்லை என்று நான் கருதுகிறேன். தாங்கள் ஜனஸ்தானம் என்ற இடத்திலிருந்து ராவணனால் கடத்தி செல்லப்பட்ட பெண்மணியான அன்னை சீதை என்று நான் நினைக்கிறேன். அவ்வாறானால் என் ஊகத்தை உறுதி செய்யுங்கள். அவ்வாறு செய்வது உங்களுக்கு நன்மை அளிக்கக்கூடியதாக இருக்கும். ஏனெனில் நான் உங்களை பற்றி விசாரித்தறிய வந்திருக்கிறேன். உங்களிடம் நான் காணும் அழகு மனிதர்களிடம் காண முடியாதது. தவத்தால் உங்கள் மேனி ஒளிர்கிறது. உங்கள் மன வருத்தம் விவரிக்க இயலாதது. இவையெல்லாம் நீங்கள் ராமபிரானின் பட்டத்து ராணியாக இருக்க வேண்டும் என்ற முடிவிற்கு என்னை வரவழைக்கின்றன. ஹனுமானின் சொற்களையும் அவர் ராமபிரானை புகழ்ந்து பேசியதையும் கேட்ட வைதேகி அன்னை மனம் மிகவும் மகிழ்ச்சி அடைந்து அசோகவனத்தின் மீது சாய்ந்தபடி தலையை நிமிர்த்தி அவர் பேச ஆரம்பித்தார். உலகம் முழுவதும் புகழ் பெற்றவரும் உலகத்தில் உள்ள அரசர்களுள் மிக மேலானவரும் தன் எதிரிகளுக்கு அச்சமூட்டுபவருமான தசரத சக்கரவர்த்தியின் மருமகள் நான். உயர்ந்த ஆத்மாவான விதேக நாட்டு அரசர் ராஜரிஷி ஜனகரின் பெண் நான். என் பெயர் சீதை. அறிவு மிகுந்தவரான ராமபிரானின் மனைவி நான். என் விருப்பங்களை நிறைவேற்றி கொண்டும் ஒரு மனிதர் அனுபவிக்கக்கூடிய எல்லா இன்பங்களையும் அனுபவித்து கொண்டும் ராமபிரானின் அரண்மனையில் 12 ஆண்டுகள் நான் வாழ்ந்தேன். 6 ஆண்டுகள் எனது வாழ்வில் மகிழ்ச்சியே நிரம்பியிருந்தது. அதற்கு பிறகு 13வது ஆண்டில் இக்ஷ்வாகு குலத்தில் சிறந்தவரான ராமரை அரசாளும் பொறுப்பை எடுத்து கொள்ளும்படி அரசரும் அவரது அரண்மனை புரோகிதர்களும் பணித்தனர். இந்த முடிவை தொடர்ந்து ராமரின் முடிசூட்டலுக்கான எல்லா ஏற்பாடுகளும் நடந்து கொண்டிருந்த போது அரசியரில் ஒருவரான அன்னை கைகேயி அரசர் தனக்கு தருவதாக வாக்களித்திருந்த வரத்தை கொடுக்கும்படி கேட்டார். அவர் கூறினார், ராமபிரான் அரசனாக முடிசூடப்பட்டால் தான் உண்ணாவிரதம் இருப்பதாகவும் அன்றுதான் அவரின் வாழ்வின் கடைசி நாளாக இருக்கும் என்றும் கைகேயி அன்னை கூறினார்.
பேரரசே, முன்பொரு நாள் உங்களிடமிருந்து உண்மையாகவும் மனப்பூர்வமாகவும் வெளிப்பட்ட சொற்களை பொய்யாக்க வேண்டாம் என்று நீங்கள் விரும்பினால் ராமன் காட்டிற்கு செல்ல வேண்டும். நேர்மையான அந்த அரசர் அரசிக்கு தான் வாக்கு கொடுத்ததை நினைவு கூர்ந்தார். ஆனால் கைகேயியின் கொடிய சொற்களால் அவர் மிகவும் புண்பட்டு மனம் வருந்தினார். பிறகு உண்மையாகவும் நேர்மையும் கொண்ட அந்த வயதான அரசர் கண்ணீர் ததும்பிய விழிகளுடன் தன்னுடைய அரசுரிமையை பரதனுக்கு விட்டு கொடுக்கும்படி ராமரிடம் இறைஞ்சினார். அரசுரிமையை விட தந்தையின் வாக்கை பெரிதாக மதித்த ராமபிரான் தன் தந்தையின் வேண்டுதலுக்கு உடனே இணங்கினார். நேர்மைக்கு பெயர் பெற்ற ராமருக்கு எப்போதுமே கொடுத்துத்தான் பழக்கம், வாங்கி பழக்கமில்லை. ராமபிரான் இனிமையாக பேசுவதையே வழக்கமாக கொண்டிருந்தார். அது அவருடைய உயிருக்கு ஆபத்தாக இருந்தாலும் கூட. அதனால் கீர்த்தி பெற்ற அந்த மனிதர் தன் விலை உயர்ந்த உடைகளையும் அரசுரிமையையும் எந்த ஒரு தயக்கமும் இன்றி விருப்பத்துடனே விட்டு கொடுத்தார். என்னை தன் தாயிடம் ஒப்படைத்தார். ஆனால் அவருக்கு முன்பே நான் காட்டிற்கு கிளம்பிவிட்டேன். ஏனெனில் அவர் இல்லாமல் ஸ்வர்க்கத்தில் இருக்கவும் நான் விரும்ப மாட்டேன். சுமித்ரையின் குமாரரும் எல்லோருக்கும் நல்லவரும் உயர்ந்தவருமான இளவலான லக்ஷ்மண சுவாமி காட்டிற்கு போக முன்னதாகவே கிளம்பி காட்டில் உடுத்தி கொள்ள வேண்டிய மர உருவியுடன் தயாராக நின்றார். எங்கள் பிரபுவின் உத்தரவிற்கு உரிய மதிப்பு கொடுத்து இதற்கு முன் நாங்கள் பழக்கப்பட்டிராத மனிதர்கள் மனதில் அச்சத்தையும் மரியாதையும் ஏற்படுத்தக்கூடிய காட்டு வாழ்க்கையை கடுமையான விரதங்களை கடைபிடித்து நாங்கள் வாழ்ந்து வந்தோம். நாங்கள் தண்டகாரண்யத்தில் வசித்த போது வீரம் பொருந்திய ராமரின் மனைவியான நான் தீய உள்ளம் கொண்ட ராவணனால் கடத்தப்பட்டேன். ஆனால் அவன் என் ஆயுளை இன்னும் 2 மாதங்கள் நீட்டித்திருக்கிறான். எனவே இன்னும் 2 மாதங்களுக்குள் என் வாழ்வு முடிய போகிறது. 32வது சர்க்கம் நிறைவடைந்தது.